ஃபிளாஷ்பேக். எழுதி வைத்துக்கொள்ளலாம், புக் மார்க் பண்ணி வைங்க. இந்த கிளிப்பை மட்டும் எடுத்து கட் பண்ணி வைங்க. 2 தொகுதியும் தோற்கிறார். 234 தொகுதியிலும் விஜயினுடைய தாவேகா தோல்வி அடைகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கிழக்கிலையும் தோற்கிறாரு. திருச்சி கிழக்கு நம்ம பார்க்கும்போது அதுல அவர் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் 32,792. பெரம்பூர்லயும் தோற்கிறாரு. அடுத்து நம்ம பெரம்பூர் தொகுதியை பாக்குறோம். அதுல தாவேகா தலைவர் விஜய் போட்டிட்டாரு. 45,917 வாக்குகளை பெற்றிருக்கார். எந்த தொகுதியும் ஜெயிக்க முடியாது, எந்த தொகுதியும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே கிடையாது. இவங்க கொடுத்த பில்டப் எல்லாமே சுக்காக உடைய போகிறது. A few moments later. காரைக்குடியில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெற்ற வாக்குகள் 7,625 இருக்கு. தாவேகா வேட்பாளர் 34,782 வாக்குகளோட அவர் முன்னிலை வைக்கிறார். டாக்டர் பிரபு 4வது இடத்துல சீமான் இருக்கார் அப்படின்றத இங்க பார்க்க முடியுது. நான் எதிர்பார்த்தேன் நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை நான் கணிச்சேன். அது நடக்கல. அதனால ஒன்றும் இல்லை. நம்ம போய் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போகிறோம், அவ்வளோதான். எப்படி சார் நீங்க வாங்க. மக்களை நம்பி நிற்கிறோம், மக்கள் நம்பும்படி நிற்கிறோம். மக்கள் என்னைக்கு நம்புகிறாங்களோ அன்னைக்கு நமக்கு வெற்றி வரும். அது வரைக்கும் துணிஞ்சு நாம் போராடிட்டு இருக்கோம்.